வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் அன்னைத்தெரசா நகரில் ரூபாய் 1,97,00,000 மதிப்பில் வடிகால் வசதியுடன் கூடிய புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். அரியங்குப்பம் தொகுதி எம்எல்ஏ ஐயப்பன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் பிரபாகர், இளநிலை பொறியாளர் முருகன், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். தமிழக முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகிய நிலையில் புதுச்சேரி மாநிலத்திலும் ரசிகர்களின் உற்சாக வரவேற்புடன் திரையிடப்பட்டது. வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜனநாயகம் திரைப்படம் பல்வேறு எதிர்பார்ப்புகள் மற்றும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் இன்று தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வெளிநாடுகளிலும் திரையிடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் 13 திரையரங்குகளில் வெளியான இப்படத்தை காண அதிகாலை முதலே ஏராளமான ரசிகர்கள் மற்றும் ரசிகைகள் திரையரங்குகளில் குவிந்தனர். திரையரங்குகள் முன்பு பட்டாசுகள் வெடித்து மேளதாளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். மேலும் விஜயின் உருவப்படங்களுக்கு மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் ரசிகர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். முதல் நாள் முதல் காட்சியை காண ரசிகர்கள் அதிக ஆர்வம் காட்டியதால் பல திரையரங்குகளில் கூட்டம் அலைமோதியது. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு மாநிலங்களிலும் போராட்டங்கள் வலுத்து வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரியில் நீட் தேர்வு குளறுபடிக்கு காரணமான மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும். டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாகவும் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் மாணவிகள் அஜந்தா சிக்னலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ஆளுநர் மாளிகை முற்றுகையிட பேரணியாக வந்தனர். மிஷன் வீதி சந்திப்பு அருகே வந்த அவர்களை போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய மாணவர்கள் திடீரென தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்றனர். அப்பொழுது பாதுகாப்பில் இருந்த போலீசார் மாணவர்களை குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். அதேபோல் மாணவிகளையும் இழுத்து சென்று கைது செய்ததால் அப்பகுதி போர்க்களம் போல காட்சியளித்து பரபரப்பாக காணப்பட்டது. நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க பிரதமர் மோடி தயாராக இருந்தும் போராட்டம் செய்வதற்கு மாணவர்களை தூண்டிவிட்டு ராகுல் காந்தி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக புதுச்சேரி பிஜேபி அமைச்சர் நமச்சிவாயம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர், நீட் வினாத்தாள் கசிவு குற்றத்தில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் எடுக்கும் என்றும் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையை பெற்றுத்தர மத்திய அரசு உறுதியளிக்கிறது என்று பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் தெளிவாக கூறியிருக்கிறார். மேலும் இளைஞர்களுடைய எதிர்காலம் நாட்டிற்கு முக்கியம், மாணவர்களுடைய நலனை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பொறுப்பற்ற முறையில் மாணவர்களை தூண்டிவிட்டு அதில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கின்றார் என்றும் போராட்டம் என்ற பெயரில் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக ஜனநாயக ரீதியிலே நாடாளுமன்றத்திலே விவாதிப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு கல்வித்துறைக்கு 3.9 லட்சம் கோடி கல்வித்துறைக்கு பிரதமர் மோடி ஒதுக்கியிருக்கிறார் என்றும் சுட்டிக்காட்டினார். போராட்டம் என்ற பெயரில் காங்கிரஸ் கட்சியினர் நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றனர். எனவே இவற்றையெல்லாம் விடுத்து ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்கு காங்கிரஸ் முன்வர வேண்டுமென நமச்சிவாயம் கேட்டுக்கொண்டார். ராகுல் காந்தி கண்டித்து பாஜக நடத்திய போராட்டம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த நமச்சிவாயம், பிஜேபி ஒருபொழுதும் போராட்டத்தை திசை திருப்பவில்லை. போராட்டம் சம்பந்தமாக தங்கள் மீது வழக்குகளை போட்டால் அதனை சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மாணவர்களுக்கு ஆதரவாக திரைப்பட இயக்குநர்கள் ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் ஆகியோர் அறிவித்துள்ள போராட்டம் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு, பிஜேபி எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்று ஒரே கொள்கையோடு இருப்பவர்கள், அதனால்தான் தற்பொழுது போராட்டத்தை அறிவித்திருப்பதாகவும் விமர்சனம் செய்தார். அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்ட செந்தில் எம்எல்ஏ, மாணவர் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து காலாப்பட்டு அரசு சட்டக் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இதன் தொடர்ச்சியாக மாணவர்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து
கோரிக்கை மனுவும் வழங்கினர். இந்நிலையில் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பொதுப்பணித்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுடன் அரசு சட்டக் கல்லூரிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மாணவர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்ததுடன் கல்லூரி ஆசிரியர்களிடமும் தேவையான வசதிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். மாணவர்களின் கோரிக்கைகள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தவர் மாணவர்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தி சிறந்து விளங்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் சங்கம் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. உழவர்கரை நகராட்சி முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சாலையோர வியாபாரிகள் சங்க தலைவர் பிரபு ராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட சாலையோர வியாபாரிகளை முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தி சான்றிதழ் வழங்க வேண்டும், சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதார பாதுகாப்பு ஒழுங்குபடுத்துதல் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தொடர்ந்து சங்கத்தின் மூலம் ஆணையர் அருண் ஐயாவிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. பிஆர்டிசி ஊழியர்கள் சங்கம், பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிஆர்டிசி தலைமை அலுவலகம் எதிரில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஞானவேல் தலைமை தாங்கினர். தேவநாதன், வடிவேல், தமிழ்ச்செல்வன், கலைவாணன், விஜயராகவன் முன்னிலை வகித்தனர். பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, அருணகிரி, பத்மநாபன், கலியபெருமாள், வேளையன் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் நிறுத்தப்பட்டுள்ள பஸ்களை மீண்டும் இயக்க வேண்டும், ஊழியர்களுக்கு அனைத்து நாட்களும் பணி வழங்க வேண்டும், பஸ்களை பிஆர்டிசி ஊழியர்களை கொண்டு இயக்க வேண்டும், 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் காரைக்காலில் டாக்டர் கலைஞர் பட்ட மேற்படிப்பு மைய மாணவர்கள் திடீர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி வளாகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்களின் ஜனநாயக மற்றும் கல்வி உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான நடவடிக்கைகள் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும், மாநிலங்களின் கல்வி உரிமைகளில் தலையீடு செய்யக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தலைநகர் டெல்லியில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மீது போலீசார் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலை கண்டித்தும் அதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் புதுச்சேரி நீதிமன்ற வளாகம் எதிரே வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் லெனின் துரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக வழக்கறிஞர் மாநில அமைப்பாளர் பரிமளம், டேவிட், லூர்துநாதன், ராஜேந்திரன், ஆறுமுகம் உள்ளிட்ட சுமார் 60க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். டெல்லியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது நடைபெற்றதாக கூறப்படும் போலீஸ் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தவர்கள் சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மாணவர்களை வன்முறைக்கு தூண்டியதாக ராகுல் காந்தி மீது குற்றம் சாட்டி அவரை கண்டித்து காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் TKSM மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மாணவர்களை வன்முறைக்கு தூண்டக்கூடாது, நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் செயல்களை அரசியல் கட்சிகள் ஊக்குவிக்க கூடாது என வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் பின்னர் பாஜகவினர் அமைதியாக கலைந்து சென்றனர். புதுவை மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் 5,80,000 ரூபாய் மதிப்பில் நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள பொறமோர் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியினை மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து முதல்கட்ட பணி துவக்கி வைத்தார். இதில் அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌந்தரி, உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன், திட்ட ஊழியர்கள் ஆறுமுகம், கனகராஜ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் நோனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டார்கள். பிற மாநிலங்களில் யோகா இயற்கை மருத்துவ பட்ட படிப்புக்கு விண்ணப்பிக்க புதுச்சேரி அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் முத்து மீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நிகழ்கல்வியாண்டில் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு பிற மாநிலங்களில் வழங்கப்படும் இளநிலை BS, MS, BU, MS மற்றும்
PHMS மருத்துவ பட்ட படிப்புகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த இடங்கள் நிரப்பப்படும். பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் BSMS 2, மதுரை திருமங்கலம் அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் PHMS 1, பெங்களூர் அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் PHMS 1, சென்னை அரசு யுனானி கல்லூரியில் PUMS 1 என 5 இடங்கள் உள்ளன. இணையவழி விண்ணப்ப படிவம் மற்றும் விவரக்குறிப்பை இணையதளத்திலிருந்து பெறலாம். இணையவழி விண்ணப்பங்களை வரும் 31ஆம் தேதி மாலை 5 மணி வரை சமர்ப்பிக்கலாம். மேலும் தகவலுக்கு சென்டாக் இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதேபோல் +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் சென்னை மற்றும் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு என்ற இணையதளம் மூலம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பள்ளி தர நிர்ணய ஆணையம் அமைக்க துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி கல்வித்துறை சார்பு செயலர் வெர்பினா ஜெயராஜ் இது தொடர்பாக பிறப்பித்துள்ள உத்தரவில், புதுச்சேரி மாநில பள்ளி தர நிர்ணயம் ஆணையம் அமைக்க துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். ஆணைய தலைவராக பள்ளி கல்வித்துறை இயக்குநர், உறுப்பினர்களாக இணை இயக்குநர், சமக் ரசிக்ஷா, திட்ட இயக்குநர், முதன்மை கல்வி அதிகாரிகள், துணை இயக்குநர்கள் உட்பட அதிகாரிகள் இடம்பெறுவர். பள்ளித்தர நிர்ணய ஆணையம் சுதந்திரமான தொழில்முறை பணியாளர்களை கொண்ட ஒழுங்குமுறை அமைப்பாக இருக்க வேண்டும். இந்த குழு பள்ளிகளை பரிசோதித்து அங்கீகாரம் அளிக்கும். மேலும் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் மாநில பயிற்சி மையத்தை தரநிலைகள் ஆணைய மாநில மையமாக அறிவிக்கவும் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கியூ பிரிவு போலீசார் கடந்த மாதம் ராமேஸ்வரம் கடற்பகுதியில் நடத்திய சோதனையில் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்டு இலங்கைக்கு கடத்த முயன்ற போலி மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ஹெல்த் கேர் நிறுவனத்தில் மேட்டுப்பாளையம் போலீசார் மற்றும் புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அதிரடி சோதனை செய்தனர். இதில் போலி மருந்துகள் தயாரிக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அந்த நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பூத்துறையில் இயங்கி வரும் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான குடோனில் தமிழக மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நடத்திய 3 நாள் ஆய்வில் 625 வகையான மருந்துகளை போலியாக தயாரித்ததற்கான ஆதாரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை நடத்த புதுச்சேரி காவல்துறை CBCID பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மருந்து உற்பத்தி நிறுவனங்களில் உரிய ஆய்வு நடத்தாததை இந்த போலி மருந்து விவகாரத்திற்கு முக்கிய காரணமாக தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரியான அனந்தகிருஷ்ணனை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி புதுச்சேரி அரசு அதிரடி உத்தரவிட்டுள்ளது. மேலும் குருமாம்பேட்டில் போலி மருந்து ஆலை கண்டுபிடிக்கப்பட்ட மறுநாளே புதுச்சேரி சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின் மிசோரமுக்கு மாற்றப்பட்டிருந்தார். தற்பொழுது மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரியும் மாற்றப்பட்டிருப்பதால் போலி மருந்து விவகாரத்தில் நிர்வாக ரீதியான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளது. மேலும் போலி மருந்து தயாரிப்பு தொடர்பாக 5 பேர் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்த வழக்கை CBCID விசாரித்து வரும் நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் பலர் கைதாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.